அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மலேசியாவில் அமைந்திருக்கக்கூடிய பச்சையம்மன் ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மலேசியாவில் உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலை அடுத்து இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குதுங்க. முதல்ல மலேசியா என்று சொன்னாலே அனைவருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது பத்துமலை முருகன் கோவில் தான். ஆனால் இப்பொழுது இங்கே பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க. அதுதான் பச்சையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பச்சையம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அம்மனை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணுறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும் ஜாதகம் பார்த்து நல்ல பலன் சொல்லியிருக்காரு. மேலும் இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மலேசியா என்று சொன்னதும் பலரின் நினைவுக்கு முதல்ல ஞாபகம் வருவது அங்குள்ள பிரம்மாண்டமான முருகன் சிலையும் பத்துமலை மீது அமைந்துள்ள முருகன் ஆலயமும் தாங்க நினைவுக்கு வரும். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பிரம்மாண்டமான சிலைகள் இருந்தாலும் கூட எப்போதுமே அதற்கு முன்னோடியாக திகழ்வது மலேசியா தான். இந்த நிலையில் மலேசியாவின் தாய்பிங் என்ற இடத்துல மற்றொரு பிரம்மாண்டமான ஆலயமும் அமைஞ்சிருக்குதுங்க. பத்துமலை முருகன் கோவிலை போலவே இந்த ஆலயமும் நாளடைவில் மலேசியாவின் முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலமாக உலக புகழ் பெற அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 2016ஆம் ஆண்டு தான் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த ஆலயத்தில் அருளும் மூலவர் அம்மன் சுமார் 150 வருடங்களுக்கும் மேலாக இந்த இடத்திலேயே இருந்து அருள் பாலிப்பதாகவும் சொல்கிறாங்க. மலேசியாவில் அமைந்த முதல் ரயில்வே கட்டுமானத்தில் பணியாற்றுவதற்காக பல தமிழர்கள் மலேசியா சென்றாங்க. மிக நீண்ட பணி என்பதால் அவர்கள் அனைவரும் அங்கேயே குடியேறவும் செஞ்சாங்க. 1885 இந்த மக்கள் பெராக் என்ற நகரத்தில் குடியேறிய போது தங்களின் பூர்வ மூலவர் பச்சையம்மன் முன்பு உள்ள ஐயனார் மகா பராசக்தி பச்சையம்மன் கோவிலுக்கு அருகில் அதே வளாகத்தில் ஆற்றங்கரை கதிர்வேல் முருகன் கோவில் என்ற பெயரில் முருகன் ஆலயமும் பிரம்மாண்டமாக அமைந்திருக்குதுங்க. இந்த ஆலயம் முன்பகுதியில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கட்டப்பட்டிருக்குது. பழங்காலத்தில் இருந்தே இந்த ஆலயத்தின் இறைவனும் வழிபாட்டில் தான் இருக்கிறாராம். முன்காலத்தில் இந்த ஆலயத்தில் வேல் மட்டுமே வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்குது. பின்னாளில் தான் இந்த ஆலயத்தில் மூலவராக முருகப்பெருமான் சிலையை பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. வேல் வழிபாட்டை நினைவு கூறும் வகையில் இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் மிக உயரமான வேல் ஒன்று நிறுவப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயத்தின் உட்பகுதியில் சூரியன், சந்திரன், கணபதி, சிவன், அம்மன், விஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மன், தட்சிணாமூர்த்தி, முனிவர்கள், ஞானிகள் என பலருக்கும் சிறு சிறு சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தின் உட்பகுதியில் இந்த ஆலயத்தை அமைக்க காரணமாக அமைந்த ஒரு சித்தரின் ஜீவ சமாதியும் இருக்குதுங்க. ஆற்றங்கரை கதிர்வேல் முருகன் மண்ணில் வழிபட்டது போல ஒரு மாரியம்மன் சிலையை அங்கு நிறுவி அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. தமிழகத்தின் பல பகுதிகளில் பச்சையம்மன் வழிபாடு மிகவும் விசேஷமாக கருதப்படுது. அப்படி பச்சையம்மனாகத்தான் பெராக் நகரத்தில் உள்ள அம்மன் நிறுவப்பட்டிருக்கிறாருங்க. கைலையில் சிவனின் கண்களை பார்வதி தேவி தன் கைகளை கொண்டு மூடியதால உலகமே ஒரு கணம் இருண்டு போனதுங்க. சிவனுக்கு ஒரு கணம் என்பது பூலோக உயிர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் என்பதால் பூலோகத்தில் உயிரினங்கள் பெரும் துன்பத்தை சந்தித்ததுங்க. இந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்காக பார்வதி தேவி பூலோகத்திற்கு வந்து தவம் செய்தாங்க. அப்படி அவர் தவம் செய்ய வந்தபோது வறட்சியாக இருந்த இடங்கள் தான் பசுமையாக மாறியது.
அனைத்தும் பச்சை பசேல் என்று கண்களுக்கு விருந்தாகியதுங்க. இதனால தான் அந்த அன்னை பச்சையம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். தவம் செய்யும் அன்னைக்கு காவலாக சிவனும் விஷ்ணுவும் முனிவர்களாக வந்து அமர்ந்தனர் என்றும் இத்தல பச்சையம்மனுக்கு தல வரலாறு சொல்லப்படுதுங்க. சுமார் 150 வருடங்களாக சிறிய கோவிலில் குடிகொண்டிருந்த அம்மனுக்கு தைபிங் என்ற இடத்துல உள்ள ஆற்றங்கரையில் பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. மகா பராசக்தி பச்சையம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயமானது கடந்த 2016ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டதுங்க. இந்த ஆலயம் பச்சையம்மனின் பெயருக்கு ஏற்றாற்போல பச்சை வண்ணத்திலேயே காணப்படுது. ஆலயத்தின் முன் மண்டபம், அம்மனின் கருவறை உள்பட ஆலயம் முழுவதும் பச்சை வண்ணம் பூசப்பட்டிருக்குதுங்க. ஆலயத்தின் இரு பக்கமும் சிவனும் விஷ்ணுவும் முனிவர்களாக அமர்ந்திருக்கிறாங்க. இடது பக்கம் உள்ள நுழைவு வாசல் வழியாக உள்ளே சென்று அம்மனை தரிசித்து விட்டு வலது பக்கம் உள்ள வாசல் வழியாக வெளியே வரும் வகையில் ஆலய கட்டிடம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி ஒரு வாசல் வழியாக நுழைந்து நடுவில் உள்ள அம்மனை தரிசித்து பின்னர் திரும்பி மறுவாசல் வழியாக வரும் அந்த 2 பக்கங்களிலும் அம்மனின் பல்வேறு வடிவங்கள் சிலையாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. இது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாகவும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. கருவறையில் மூலவராக பச்சை நிறத்தில் சிலை வடிவமாக அம்மன் வீற்றிருக்கிறாரு. இவர் சுமார் 4 அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறாரு. அம்மனின் கருவறை விமானம் மேருமலையின் வடிவத்தில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுது. பொதுவாக ஆலயத்தின் முகப்புல ராஜகோபுரம் இருக்குங்க. ஆனால் இங்கு ராஜகோபுரம் கிடையாது. அதற்கு பதிலாக கோவிலோடு இணைந்து முன் மண்டபத்தின் நடுப்பகுதியில் 68 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான பச்சையம்மன் சிலை நிறுவப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயத்தின் சிறப்பை உயர்த்தும் வகையில் அமைந்த சிலை இதுதாங்க. பச்சை நிறத்தில் காட்சி தரும் இந்த அம்மன் பச்சை பட்டு உடுத்தி வலது காலை தொங்கவிட்டும் இடது காலை மடித்து வைத்தும் கருவறையில் வீற்றிருக்கும் அம்மனை போலவே அருள் காட்சி தருகிறாருங்க. மேலும் 4 கரங்களுடன் காட்சி தரும் இந்த அன்னை தன்னுடைய பின் 2 கரங்களில் அங்குசம் பாசம் தாங்கியும் முன் வலது கரத்தில் அபய ஹஸ்தமும் இடது கரத்தில் வரத ஹஸ்தமும் தாங்கி இருக்கிறாருங்க. இந்த அன்னையின் முன்பாக குறுக்காக மிகப்பெரிய சூலமும் பொருத்தப்பட்டிருக்குது. அம்மன் கோவிலுக்கு முன்பாக பிரம்மாண்டமான அய்யனார் சிலையும் இருக்குதுங்க. மேலும் மலேசிய மக்கள் மத்தியில் தைபிங் பச்சையம்மன் டெம்பிள் என்று பக்தியோடு அழைக்கப்படும் இந்த கோவிலின் அம்மன் சிலையானது அந்த காலத்தில் கைகளாலேயே உருவாக்கப்பட்டதுங்க. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு அதே சிலையை 68 அடி உயரத்துக்கு எழுப்பி பார்த்தாலே பக்தி பரவசத்தால் ஆட்கொள்ளும் அளவுக்கு மிகப்பெரிய சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலின் சிறப்பம்சமே கோயிலும் பச்சை நிறத்திலையும் அம்மனும் பச்சை நிறத்தில் தான் இருப்பாங்க. இந்த பூலோகத்தில் பார்வதி அம்மனாக அவதாரம் எடுக்கும்போது தண்ணீர் வறட்சி பஞ்சம் என்று மோசமான சூழல் நிலவியதால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய பார்வதி தேவி மேலோகத்திற்கு சென்றாருங்க. அப்போது விநாயகரும் முருகப்பெருமானும் வாழை மரம் கட்டி பார்வதி தேவியை வரவேற்றதால் அவர் பச்சை நிறத்திலான அம்மனாக உருவெடுத்தார் என்பது ஐதீகமாக கருதப்படுது. இதையே விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும்னா பசுமை நிறைந்த இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இருப்பதால் பச்சை அம்மன் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. காவடி, அழகு குத்துதல், தீமிதி போன்றவை இந்த கோவிலில் பிரசித்தி பெற்று விளங்குது. பெண்கள் இந்த கோவிலில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபாடும் செய்கிறாங்க. இந்த கோவிலானது 150 வருட பழமையான கோவில் என்று சொல்லப்படுது. மலேசியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த மலேசியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது மகா பராசக்தி பச்சை அம்மன் ஆலயம்தாங்க. மேலும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தின் போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க மிகப்பெரிய தீயணைப்பு லாரி கொண்டு வரப்பட்டிருந்ததுங்க. அதே போல ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தப்பட்டிருந்தது. தீயணைப்பு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துல கூட மக்கள் கூட்டம் வெள்ளமாக அலைமோதியை கண்டு மலேசிய அரசு அதிகாரிகள் வியந்து போனாங்க. நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்து கொண்டே போனதால ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதவில்லையோ என்று அஞ்சும் அளவுக்கு நிலைமை சென்றது குறிப்பிடத்தக்கதுங்க.
இதுவரைக்கும் மலேசியாவில் அமைந்துள்ள பச்சையம்மன் ஆலயத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.